நம்மளோட வியாபாரம் சார்ந்த தொழில். ஸோ வியாபாரம் சார்ந்த தொழில் ஃபர்ஸ்ட் நம்ம வியாபாரம் சார்ந்த தொழில்னா அப்போ நமக்கு என்ன வியாபாரம் பண்ண போகிறோம், என்ன வியாபாரம் நம்ம பண்ணணும்னா நம்மளுடைய ஒரு வில்லேஜில் இல்லை நம்ம ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். என்ன மாதிரியான தொழிலை வந்து இந்த 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த 3 விதத்தில் நம்மளோட தொழிலே இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம உருவாக்க போகிற முதல் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தி தொழிலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதல் தலைமுறை தொழில் முனைவர். சரி, ஒரு குடும்பத்தில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரனராக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து புதிய தலைமுறை தொழில் முனைவர் திட்டம்னு சொல்லிட்டு நீட்ஸ்ங்கிற திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தோட என்ன மெயின் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா +2 பாஸ் பண்ணால் போதுமானது. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்து உங்கள் திட்ட மதிப்பீடு 10 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும். சரிங்களா? உங்களோட திட்ட மதிப்பு 10 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் இருக்கலாம். அந்த 5 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானியம் பார்க்கும்போது 25% மானியம். 75 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதிகபட்சமாக 75 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மானியங்கள் இருக்குது. ஸோ இதில் உள்ள அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் வந்து எழுதி கொண்டிருக்கீங்க.